ஹாய். இப்போ முன் பக்கம் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். லைனிங் பீஸில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே சுற்றிலும் துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. லைனிங் பீஸை விட சாரீ ப்ளவுஸ் சாரீ பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. வச்சு சுருக்கம் இல்லாமல் சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்குங்க. அங்கங்கே கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் அங்கங்கே கை வச்சு அயன் பண்ண மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் லைனிங் துணி தனியாக சாரீ துணி தனியாக இல்லாமல் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுற்றிலும் தையல் போட்டு வேஸ்ட் பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. சில ப்ளவுஸில் வேஸ்ட் பீஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ்லாம் இருந்தால் அதை எடுத்து வைங்க. உங்களுக்கு எதுக்காக ஜாயின் பண்ணணுன்னா தேவைப்படும். ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரைக்கும் நம்ம தைக்கிற ப்ளவுஸோடைய சாரீ பிட்டு வெளியில் போகக்கூடாது. அதை தைச்சி முடிச்சுட்டு வரைக்கும் நமக்கு துணி தேவைப்படும். எல்லா பீஸும் சேஃப்டியாக எடுத்து வைங்க. ஒரு 3 விரல் விட்டு ஷார்ப்பான பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் ஒரு 3 விரல் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன டாட் பிடிச்சிக்கோங்க. குண்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெருசாக பிடிங்க. சின்னதாக மெலிசாக இருந்தாங்கன்னா ஒரு 3 விரல் அளவுக்கு பிடிச்சா போதும். ரஃப் அடிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே ரஃப் அடிச்சுட்டு ஆரம்பிங்க. அதே சமயத்தில் அந்த அக்கு ஷேப் வரணும். டாட் பிடிச்சோன்னா நம்ம எந்த பக்கம் தைச்சிருக்கோமோ லைனிங் கொடுத்து அதை அதே இதில் தைக்காத துணி எடுத்து வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும். இது கழுத்து பீஸ் கொடுக்கறதுனால நீங்கள் அப்படியே ஆப்போசிட் பக்கம் வச்சு தைச்சிக்கோங்க. நம்ம அடித்து திருப்புறதுனா மட்டும்தான் அது மாதிரி செய்யணும். இது கழுத்து பீஸ் கொடுப்போம். அதனால் ஆப்போசிட் பக்கம் வைக்கும்போதே வச்சு தையல் போடுங்க. இது எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இன்னொரு பக்கம் தைங்க முன் பீஸில். ஏன்னா ஒரே பக்கமாக தைச்சிருவோம். சில டைம் அது பெரிய வேலை கொடுத்துரும். மறுபடியும் எல்லாத்தையும் பிரித்து மறுபடியும் ஆப்போசிட் பக்கம் வச்சு தைக்கணும். பட்டியாக இருந்தாலும் சரி, முன் பீஸாக இருந்தாலும் சரி, எந்த பக்கம் தைச்சிருக்கோம் அதுக்கு ஆப்போசிட் பக்கமாக முன்கழுத்து வச்சு அப்புறமே ஸ்டிச் பண்ணுங்கள். டாட் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சிம்பிளாகவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அதுமாதிரி டாட் பிடிக்கும் போது ஒரு 6 இன்ச் 3/4 இன்ச் நூல் விட்டு கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு ரஃப் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. முடிக்கும் போது டாட்டில் பின்பக்கம் டாட்டாக இருந்தாலும் சரி, முன்பக்கம் டாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 இன்ச் நூல் விட்டு கட் பண்ணுங்கள். நம்ம முடிக்கும் போது ரஃப் அடிக்க தேவையில்லை டாட்டில். முன்பக்கம் ஷார்ப்பாக அப்படி இருக்குது அப்படின்னாங்கன்னா அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த 2 டாட்டும். அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அது பாருங்கள். எந்த பக்கம் எந்த இடத்த இப்படி தூக்கி பிடிச்சோன்னா எந்த பக்கம் எந்த இடத்த வருதோ அந்த இடத்த 3வது டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.